problem. So already we discussed this question. So we have to prepare like this format. Cash budget for the month of May, June, July 2015. For 3 months only usually they used to give. So that particular concerned month you have to fill it. One side of your accounts note you have to use. One column will be the particulars column. Other columns will be for the May, June, July. 3 columns in order to enter the amount in that corresponding respective column. Okay, and it will start with the opening balance of cash for the month of May. They will give you. Okay, so what is that amount is rupees 8,000. So you can enter this amount as 8,000. Now for the other months you will not have the amount, because the closing balance whatever you find for the May month, that will be the opening balance for June. Closing balance will be for July opening balance. So you should not enter the amount here. Okay, you cannot enter this amount. So only 8,000 for the month of May only you can enter here. Next, moving on to receipts and all you have to add. So generally receipts item will be very less, very few item. That is only your cash sales and cash received from debtors will be there. If you are selling your goods on cash, that cash sales you will consider here. Okay. So, but here fully it is for credit sales only. 1 month credit has been given to debtors. So if you see, you have to carefully read. Creditors month எவ்வளோ, debtors month எவ்வளோ, questionல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் சப்ளையர்னு கொடுப்பாங்க, சப்ளையர்னாலும் கிரெடிட்டார்னாலும் ஒன்று. சேம் வே கஸ்டமர் கிரெடிட் பீரியட் சாங்ஷன்டு டு கஸ்டமர்னு கொடுப்பாங்க, இல்லை டெட்டார்னு கொடுப்பாங்க. டெட்டார்னாலும் கஸ்டமர்னாலும் ஒன்று. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த டெர்மினாலஜி மாறும். கிரெடிட்டார்ஸ்க்கு சப்ளையர்ஸோட ரிலேட் பண்ணும். அப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸோட ரிலேட் பண்ணி அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சிமிலர்லி ஃபார் டேட்டாஸ் ஆல்சோ கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் ரிலேட் பண்ணணும். ஸோ அப்போ சேல்ஸோட அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால வந்து அந்த மந்த்து அந்த டேர்ம்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத கொஸ்டின்ல கேர்ஃபுல்லி யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஓகே, நவ் இஃப் யூ சி டேட்டாஸுக்கு 1 month டைம் பீரியட் தே ஆர் கிவிங். 1 month லேட்ல தான் அவங்க பே பண்ணுவாங்கன்னு. இதுல கேஷ் சேல்ஸே கிடையாது, எதுவுமே கொடுக்கல. சம்டைம் 50% வந்து கேஷ் சேல்ஸ்ன்னு கொடுப்பாங்க ஆன் கேஷ் பேசிஸ்னு. அப்பனா அந்த மந்தோட 50% நம்ம எடுத்துப்போம். போன மாசத்து இது வந்து இந்த மாசம் வந்து பேலன்ஸ் ஏதாவது 1 month லேக்னு கொடுத்தாங்கன்னா போன மாசத்தோட 50% இந்த மாசத்தோட 50% சேர்த்து கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லை இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா டேட்டாஸ் 1 month லேட். அப்போ சேல்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா இயர் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ். ஓகே, ஸோ தி அமௌண்ட் இயர் ஹவ் யூ ஹேவ் டு ஃபில் அப்படின்னு பார்க்கும்போது 1 month லேட்னா இப்போ நம்ம பண்றது மே, ஜூன், ஜூலைக்காக பண்றோம். ஸோ இப்போ நம்ம மேக்கு அமௌண்ட்டு 64,000 எடுக்க முடியாது, எடுத்தா தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஏப்ரல் 1 month லேட்னா ஏப்ரலோடைய அமௌண்ட்டை தான் மேல எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஏப்ரலோட அமௌண்ட் 62,000. ஸோ அந்த 62,000 தான் நம்ம என்ன பண்ணணும்னா மே மந்த்துக்கு எடுக்கணும். 1 month லேட்னா ஏப்ரலோடது மேல ரிசீவ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ மேக்குரிய அமௌண்ட்டை தான் ஜூன்ல நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டார் கிட்ட இருந்து. ஸோ 64,000 தான் நான் ஜூன்ல எடுக்க முடியும். இந்த 58,000 எடுக்க கூடாது. 64,000 மே ஓடுது தான். ஏன்னா 1 month லேட். 2 month லேட்னா அதுக்கும் முந்தின மாசத்துக்கு போயிடணும் நம்ம. ஸோ 1 month லேட் மீன்ஸ் யூ ஹேவ் டு டேக் நாட் 58,000, யூ ஷுட் நாட் டேக் 64,000 only you have to take. Okay, 64,000 you have to take. So next for July month you have to take. So July month க்கு எடுக்கும் போது 56,000 you cannot take. previous month ஓடது தான் அந்த மாசம் பே பண்றாங்கன்னு அர்த்தம். So 58,000 தான் நம்ம ஜூலை மந்த்துக்கு எடுக்கணும். ஸோ இப்படிதான் 1 month லேக். அது வந்து ரெசிப்ட்ஸா இருந்தாலும் சரி, பேமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் 1 month லேக்னா நீங்க அப்படிதான் கன்சிடர் பண்ணி எடுத்தாகணும். எடுக்கணும்னா ஏப்ரலோட அமௌண்ட் எடுத்து மேல போடணும். ஜூனுக்கு போடணும் அப்படின்னா அமௌண்ட்டை மேவோட மந்த் எடுத்து தான் ஜூன்ல போடணும். இது வந்து 1 monthக்கான லேக். அது வந்துட்டு பே பண்ற விஷயத்துல 1 month இருந்தாலும் சரி, இல்ல டேட்டாஸ் நம்மளுக்கு பே பண்ற 1 month இருந்தாலும் சரி, இப்படிதான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இதுல வந்துட்டு எதுவுமே இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம் இல்ல கமிஷன் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றோம் இதெல்லாம் வந்துட்டு ரெசிப்ட்ஸ்ல காட்ட முடியும். கேஷ் சேல்ஸ் பண்ணியிருந்தா அதையும் ரெசிப்ட்ல காட்ட முடியும். நத்திங் வி ஹேவ் இயர். ஸோ மிச்சம் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதோட நம்மளோட ரெசிப்ட்ஸ் முடிஞ்சிருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ரெசிப்ட்ஸ்க்குன்னு ஒரு காலம் இந்த மாதிரி போட்டுக்கணும். So what you will do here, you will fill as total receipts. Okay. So total receipts A we can have it. Now what you have to do, opening balance oda in the receipts add பண்ணுங்க. So if you had means you will get 70,000 rupees. So this is total receipts. Here you cannot show 64 because இங்க இன்னும் opening balance நம்ம fill பண்ணல. நம்ம closing balance of cash make கண்டுபிடிச்சாதான் அந்த amount இங்க எடுத்து அதுக்கப்புறம் இங்க அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணி காட்ட முடியும். சிமிலர்லி இங்க க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு வருதோ அதை தான் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிப்ட்ஸோட ஆட் பண்ணுவோம். மற்றபடி எல்லா ஐட்டம்ஸும் யூ கேன் ஜஸ்ட் ஃபில் இட் அப் அண்ட் கிவ், பட் யூ கேனாட் ஃபில் திஸ் அமௌண்ட். யூ ஹேவ் டு டூ இட் அப் ஃபார் மே கம்ப்ளீட்லி அண்ட் தென் ஒன்லி யூ கேன் கம் அக்ராஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் தி மந்த் ஆஃப் ஜூன். ஸோ அதனால யூ ஜஸ்ட் லீவ் இட் பிளாங்க். Now moving to the other items. Now இவ்வளவுதான் அட்மோஸ்ட் ரெசிப்ட்ஸ், அதனால அதை வந்து போட்டு முடிச்சாச்சு நம்ம. So now what you have to do, you have to go for payments. List payments. You have to mention as payments. Okay. Now in this payments, no, you have to do it up everything. So for one by one we can do. First planned costing முடிச்சிட்டு அதுக்கப்புறம் one by one we can go through and come. Planned costing 16,000 rupees is due for delivery in July. So in July வந்துட்டு they are buying this plant. Okay, it is 16,000 worth of plant they are purchasing, of which 10% they are paying on delivery. So 16,000 less 10% on delivery pay பண்றாங்க, balance after 3 months. So இப்போ இது வந்து payments கீழ வரும். So you can show it as purchase of plant இல்லனா plant purchase, anything you can show. Purchase of plant. Okay. So now 16,000 entire amount வந்து அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா 16,000 ஜூலைல காமிச்சிட்டு போயிடுவோம். பட் only 10% they are paying on delivery. So என்னைக்கு டெலிவரி ஆகுதுன்னா ஜூலை மந்த்ல தான் டெலிவரி ஆகுது. ஸோ 10% தான் பே பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 16,000 டோட்டல் அமௌண்ட்டா roughly see 16,000 is your total amount. அல்ல 10% or delivery na into 10 by 100 போட்டோம்னா we'll be getting 1,600. அது ஜூலைல காட்டலாம். Okay. So if nothing is mentioned, no, entire amount ஜூலைல we can show 16,000. No. But they have told you that 10% only is paid on delivery, means delivery in the month 1,600 you have to show only in July. Okay. Next, if you see balance after 3 months, 3 budget கணக்குலே வரல, மே ஜூன் ஜூலை 3 months only we are going to prepare budget year. So அதனால after 3 months னா அது நம்ம கணக்குலே வராது. after 1 month னா சரி ஓகே நம்ம வந்து அப்ப கூட வந்து ஜூலைல பர்ச்சேஸ் பண்றதுனால நம்ம ஆகஸ்ட் பட்ஜெட் இருந்தாதான் ஆகஸ்ட்ல கொண்டு வர முடியும். ஸோ அதனால நம்ம 3 monthsன்றது நம்மளோட பட்ஜெட் அந்த பீரியடை நம்ம ப்ரிப்பேர் பண்ற அந்த இது டைம் பீரியட்குள்ள வரல. ஸோ அதனால யூ கேனாட் ஷோ த பேலன்ஸ் அமௌண்ட், அதை பத்தி வந்து we need not worry about that. Okay. So this is with respect to purchase of plant. இந்த calculationலாம் நம்ம காட்டணும்னு அவசியம் கிடையாது. Okay. So next பாத்தீங்கன்னா advance tax of rupees 8,000 is payable in March and June. Okay. So March and June, no, you have to pay the tax. Each ன்னு கொடுத்துட்டாங்க. So each month March and June 2 months. Okay. So இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டியூரேஷன் என்னது, மே ஜூன் ஜூலை. அப்ப நம்ம கணக்குலயே வரல. சோ அதனால அது ஏற்கனவே முடிச்ச பட்ஜெட்ல போயிட்டு இருக்கோம். சோ அப்ப இட் இஸ் அன் அசம்ஷன். சோ அப்போ ஜூன் மட்டும் தான் நம்ம இப்ப கொண்டு வர மாதிரி ஆயிடும். சோ ஜூன்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா 8,000 டாக்ஸ் பே மாதிரி பெய்டு மாதிரி we have to show. So advance tax paid, okay, only for June month we have to show. So 8,000 should be shown in this June month. Okay, because March month already it has got over. We are preparing only for May, June, July.
ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா டேட்டா நான் உங்க கொடுக்கறது வந்து ப்ரீவியஸ் ஒரு 2 மந்த்ஸ், இப்ப 2 மந்த்ஸ் லேக்னா அப்படி எடுக்கிறோம்ல. ஸோ அதனால மார்ச் மந்த்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கூட வரும். நம்ம இன் பிட்வீன்ல பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின். ஓகே, ஸோ here if you see advance tax is 8,000 payable in March and June. மார்ச் நம்ம கணக்கிலே வராது, ஏன்னா மே ஜூன் ஜூலைக்கு தான் நம்ம போடுறோமே. ஸோ அதனால ஜூன் மந்தோட டாக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அந்த 8,000 rupees எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் if you see now, so I think till this it is clear to all. Is it clear? Any doubts you have? Please tell me so that I can proceed. Can you understand? Yes, can you understand? Yes, are you people working out? Yes, ma'am. Okay, what about others? Others? Yes, ma'am. Is it clear? Okay, ma'am. Okay. So, if you see, we have taken advance tax paid. Next, moving on to further, creditors allow 2 months credit. So, generally, I told you, creditors you have to connect with purchases. Okay, and debtors you have to connect with sales. So, creditors you have to connect with purchases, supplier கொடுப்பாங்க, creditor கொடுப்பாங்க, எல்லாம் meaning same தான். So, creditors எவ்வளவு month time period நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு sanction பண்ண period தான். Okay, so 2 months time period they are giving you. So 2 months time period னா நம்ம யூஸ்வலா purchases columnல இருந்து தான் எடுப்போம். ஸோ இங்கே எடுக்கும்போது நம்ம சில டைம் கேஷ் பர்ச்சேஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க, மேக்ஸிமம் இருக்காது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஸோ நான் வாட் யூ ஹேவ் டு ரைட் ஓவர் இயர்னோ, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ், கேஷ் பெய்டு டு creditors. Okay, now how much time period they are giving you? 2 months time period they are giving you. So in the purchases column la irundha தான் நம்ம amount அந்த figure எடுக்க போறோம். So அப்படி எடுக்கும்போது நம்ம மே ஜூன் ஜூலைக்கு நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம். So now how you have to take means, so மே ஓடது மேல எடுக்க முடியாது, 2 months time period. மே ஓடத நீங்க ஜூலைல தான் எடுக்க முடியும். அப்ப மேக்கு எந்த அமௌண்ட் எடுக்கணும்னா மார்ச்சோட அமௌண்ட் மே. 1 month லேக்னு வச்சுக்கோங்களேன், 1 month டைம் பீரியட் கொடுக்குறாங்கன்னா ஏப்ரலோடத மேல பே பண்ணிடுவோம், மேயோடத ஜூன்ல பே பண்ணிடுவோம், ஜூனோடத ஜூலைல பே பண்ணுவோம். பட் 2 months டைம் பீரியட்னு கொடுக்கும்போது யூ ஹாவ் டு டேக் ஃபார் தி மந்த் ஆஃப் மே, மார்ச்சோட அமௌண்ட் யூ ஹாவ் டு டேக். ஓகே, ஸோ மார்ச்சோட அமௌண்ட் யூ ஹாவ் டு டேக் இன் மே, ஏப்ரலோட அமௌண்ட் ஜூன்ல எடுப்போம். ஓகே, மேயோட அமௌண்ட் ஜூலைல எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் டேக் மேயோட அமௌண்ட். 2 months time period na மார்ச்சோட அமௌண்ட்டை மேல எடுப்போம். ஸோ மார்ச்சோட அமௌண்ட் இட் இஸ் 36,000. Okay, so 36,000 amount. So that 36,000 only you have to take care for the month of May. Okay, next for June. So ஜூனுக்கு எடுக்கும்போது ஜூனுக்கு 35 எடுக்கக்கூடாது, எடுத்தா தப்பு. ஸோ யூ ஹாவ் டு டேக் ஏப்ரல் மந்த் அமௌண்ட். ஏப்ரல் மந்த் அமௌண்ட் ஒரு வாட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரஸ்பாண்டிங் அப்படியே எடுத்துக்கிட்டு வரலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிற அந்த மந்த் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 monthனா இதை எடுப்போம், 2 months டைம்னா 36,000 இதை எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததுக்கு எடுக்கும் போது 38ன்னு எடுக்கணும், அதுக்கு அடுத்தது எடுக்கும் போது 33ன்னு எடுக்கணும். ஓகே, so for next month you will take 38,000. For the next month you will take 33,000. Okay, this is for 2 months time period. 1 month அதுக்கு corresponding முன்னாடி என்ன month amount அதை எடுத்துப்போம். So for 2 months means you should take in this way. Okay, so this is for credit period that has been allowed by the creditors to us. Okay, now creditors are paying 1 month later, already it has got over. Debtors வந்து cash அந்த receiptsல போய் சேர்ந்துரும். So அதனால இது பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. Opening balance already we have taken.
அதனால அதை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் 1 month in expenses. ஸோ லேக் ஆஃப் 1 month in expensesனா ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பென்சஸ்னோ யூ ஹாவ் டு கன்சிடர் 1 month லேகிங், 1 month அவுட்ஸ்டாண்டிங் டியூ இருக்கு. ஸோ அப்ப மேயோட அமௌண்ட் மேல எடுக்க முடியாது, மேயோட அமௌண்ட் ஜூன்ல தான் எடுக்கணும், ஜூனோட அமௌண்ட் ஜூலைல தான் எடுக்கணும். அப்ப மேயோட அமௌண்ட் எதுல இருந்து எடுப்பீங்கன்னா ஏப்ரலோட அமௌண்ட்டை தான் மேல எடுக்கணும். ஸோ லைக் திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நான் மே அமௌண்ட் எல்லா எக்ஸ்பென்சஸ்மே எல்லாமே வேஜஸ் உட்பட, சில டைம் வேஜஸ் மட்டும் விட்டுருவாங்க, எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ கொஸ்டினை வந்து நல்லா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல் தி எக்ஸ்பென்சஸ் யூ ஹாவ் டு கன்சிடர், நோ அதர் கோ. ஏன்னா வேஜஸ் பத்தி எதுவுமே சொல்ல, எல்லா எக்ஸ்பென்சஸ் வேஜஸ் இன்க்ளூடிங் யூ ஹாவ் டு டூ இட் அப் இன் தட் வே ஒன்லி. ஸோ நவ் வாட் யூ ஹாவ் டு டூ, ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் எவ்ரிதிங், wages, then what else, manufacturing, office, and then selling. So we can fill this first and keep manufacturing expenses. Okay, and then office expenses, and then selling expenses. Okay, now 1 month for each and every item you have to go through. See, wages first பார்க்கலாம். So wages மே மந்தோடது மே மந்த் எடுக்க கூடாது, because 1 month lag. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஏப்ரலோடது தான் மேல எடுக்கணும். ஸோ எடுக்கும் போது 8,000 தான் எடுக்கணும். ஸோ here you have to take 8,000. Okay, so next for June you have to take. ஸோ ஜூனுக்கு எடுக்கும் போது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே எடுக்க வந்துடும் அந்த அமௌண்ட். 8,000 எடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு 10,000 எடுக்கணும். அடுத்தது வந்துட்டு ஐ திங்க் இட் இஸ் 8,500. ஓகே, ஸோ தட் அமௌண்ட் யூ ஹாவ் டு டேக் இட் அப். ஓகே, 8,000, 10,000, 8,500, 8,000, 10,000, 8,500. Okay, so wages இப்படி fill பண்ணிடணும். So then going for manufacturing expenses, again we are also 1 month. அப்ப மே மந்த் மேல எடுக்க கூடாது, மே மந்தோடது ஜூன்ல தான் எடுக்கணும். அப்ப மே மந்த்க்கு என்ன அமௌண்ட் எடுப்பீங்கன்னா ஏப்ரலோடது தான் மேல எடுக்கணும். So what you have to do here, 3,750 April month amount, that 3,750 only you have to take it here. So 3,750 அதுக்கப்புறம் அப்படியே corresponding you can put it and you can put that and come. Okay, so 3,750 is April month. Okay, so that has to be paid in May month, 3,750. Later on you can do it up, that corresponding 3,750, 4,000, 3,750, 4,000, then 3,750. Okay, so then moving on to the office expenses. Now moving on to the office expenses. Okay, what you have to do for May month, you should not take that May month amount because 1 month lag. So May month இது ஜூன்ல தான் again. So அப்ப May monthக்கு amount எடுக்கும்போது you have to take from April. So April amount is 1,500. So 1,500 only you have to start with. So concerned month pay பண்றேன் அப்படின்னாங்கன்னா, so concerned month ஓட amount itself you will take for everything. 1 month na previous month என்னவோ அததான் following. Sometime question they will be mentioning following month. Following month it will be paid. All the expenses will be paid in the following month. Following month na it should be you should understand. மே மந்த் இது ஜூன்ல பே பண்றாங்க, அப்ப மே ஏப்ரல் மந்தோடது தான் ஜூன்ல பே பண்ணுவாங்க அப்படின்னு you should understand. Following month will be paid. Okay, like this lag, outstanding, இல்ல following month will be paid, following month will be received, cash இது debtors கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணும்போது following month will be received-னா 1 month time period கொடுக்குறோம் உங்களுக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால question we should understand. Sentence வேற மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, but the basic idea is that same thing. Okay, so now office expenses if you see we have taken as 1,500, which is actually for the month of April, but you have taken for May. Now for May what you have taken for May. Now this May amount 2,500 only you have to take it for June. Okay, so அப்படியே corresponding போட்டு வந்துடலாம், 1,500 and then 2,500, 2,000.
2,500 and then 2,000. Okay. And moving to the next one, selling expenses. So moving to the selling expenses, again 1 month time period. May ஓடது ஜூன்ல தான் பே பண்ணுவோம், ஜூன் ஓடது ஜூலைல தான் பே பண்ணுவோம். So மே மந்த் எடுக்கும்போது 4,500 you should not take, 5,000 amount you have to take. So 5,000 அப்படியே corresponding போட்டு வந்துடலாம். 5,000 4,500 3,500 எடுக்கணும். So 5,000, next is 4,500, next is 3,500. Okay. So we have entered everything now. So expenses, everything got over, wages, everything, purchases got over. So all the other items, whatever additional information they have given, also this one we have considered and we have put accordingly. Okay. Now what you have to do now, the payments பொறுத்தவரைக்கும் இங்கெல்லாம் இல்லனா you can just show it as nil. Okay, you can just mention wherever it is not there, no, you can mention as nil. Okay, no issues in that. So now total payments column, you are going to do total payments now. So this total payments column, if you see, your all the payments you have to add, okay, in order to find out the total payments. Only the total payments you have to add, and this I am considering it as B. Okay. Now total all your payments 36,000. You have to add only your payments column. 36,000 plus 8,000 plus 3,750 plus 1,500 plus 5,000. You can add and put it over here. Even for this month also you can do. For June and July also payments வந்து எதுவும் மாற போறதில்ல. Only receipts மாற போகுது. ஏன்னா opening balance you are going to bring it over here and your amount will get changed. Okay. அதனால இத மட்டும் அப்படியே hold வைங்க. So balance everything you can just fill it up. Payments எல்லாத்தையும் you can just total it up and you can find out how much your total payments are. Okay. So 36,000 plus 8,000 plus 3,750 plus 1,500 plus 5,000, you just find out and put it over here. Similarly here also just total it up everything and put. Ma'am, 54,250 ma'am. 4,250. Okay. Similarly for the month of June and July also you can do. Payments பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே டோட்டல் பண்ணிக்கலாம். So 1,600 plus 8,000 plus 38,000 plus 10,000 plus 4,000 plus 2,500 plus 4,500. Just total it up and put it over here. 83,000 ma'am. 83,000. Okay. Okay. Next, this one, this column you have to do it up. 30,000 plus 8,500 plus 3,750 plus 2,000 plus 3,500. Just total and put it over here. 50,750 ma'am. 50,750. Okay ma. Now what you have to do now, first ஒரே ஒரு month மட்டும் பண்ணணும். இது all these things because நம்ம பண்றது வெறும் total receipts and total we are going to subtract this one and show. Okay, that is A minus B we are going to do. So that is known as what means closing cash balance or answer தப்பா வருது மேம் ஆன்சர் தப்பா வருது மேம். which one? Second one மேம், அது 83,000 இல்ல 68,600. Just verify please. Please all verify, just calculate 68,000. 600. 68,600. Please verify. So everyone can check. Yes, ma'am. 68,000 now, ma'am.
Okay, 600. 68,600. Okay, pa. So next what you have to do now, your total receipts and your total payments you have to subtract. So that is known as closing balance of cash. Okay. Closing balance of cash is A minus B. Okay. So A minus B means that is A is 70,000. 70,000 minus 54,250. Just find out how much it is coming. 70,000 minus 54,250. This 70,000 minus this 54,250. Ma'am, 15,750, ma'am. Okay, ma. 15,750. Okay. Now this amount only you have to take it there. Okay. So this 15,750 only you have to bring it over here. 15,750 for the month of போன மாசத்தோட closing balance, அடுத்த மாசத்தோட opening balance. May ஓட closing balance 15,000. We brought the month of June 15,750. இப்போ இது ரெண்டுத்தையும் add பண்ணுங்க. இப்போ 50,750 plus 64,000 if you do, you will be getting 79,050. Okay. 79,750. இப்போ இந்த 79,750 உங்க total receipts A, அதோட இந்த 68,600 B total payments subtract பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க amount fill பண்ணுங்க. 79,750 minus 68,600. சம்டைம்ஸ் நெகட்டிவ்ல கூட ஆன்சர் வரும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ஸ் எப்போ நம்மளோட ரெசிப்ட்ஸ் கம்மியாயிட்டு பேமெண்ட்ஸ் அதிகமாகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவா தான் வரும். ஓகே. ஸோ ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் மீ. பேமெண்ட்ஸ் அதிகமா இருந்து ரெசிப்ட்ஸ் கம்மியா கூட இருக்கும் சில ப்ராப்ளம்ல. ஓகே. நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா எதா இருந்தாலும் கரெக்ட் ஓகே ஆயிடும். ஓகே. ஸோ வந்து தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. சம்டைம்ஸ் நெகட்டிவ் கூட நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. How much amount is coming? 79,750 minus 68,600. Yes. How much? Just found out. Ma'am, 11,150, ma'am. 11,150. Yeah. Okay. Just please kindly check this one. Okay. So 11,150 is the closing balance for the month of June. So this 11,150 you have taken of July. Okay. So now you have to again add this one in the opening balance order receipts add பண்ணுங்க. You will get the amount as 69,150. Kindly check the amount whether amount has been entered rightly. So 69,150. இப்போ இந்த total receipt 69,150 ஓட இந்த total payments 50,750 you have to subtract. You have to subtract and find out the closing balance of cash for the month of July.
18,400, ma'am. 18,400. Okay. So sometimes even in negative answers also you might get மைனஸ்ல கூட வந்து ஏதாவது பர்டிகுலர் மந்த்துக்கு வரலாம், திருப்பி அது வந்து பாசிட்டிவா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ மேல வந்துட்டு நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவே எடுத்துட்டு போய் இங்க போடுவோம், அதாவது மைனஸ்லயே. அப்போ போடும்போது இங்க திருப்பி வந்து ஹையர் ரெசிப்ஸா இருந்ததுன்னா இங்க பாசிட்டிவ்லயே வரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் செப்ராக்ட் பண்ணி இங்க போடுவோம். ஸோ வந்து அதாவது மைனஸ்ல வந்ததுன்னா மைனஸ்லயே கொண்டு போகணும். பிளஸ்ல வந்ததுன்னா பிளஸ்லயே யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அவுட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸும் சப்ராக்ட் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் in hand how much for each month you can find out. So this is the cash budget. This is the way you have to prepare the cash budget, and usually 3 months information will be given to you. You should be very careful in calculating the months, and you have to carefully go through customer, debtors, supplier, creditors, lag, outstanding, following month. These are the some of the terms you come across in your cash budget problems. Okay. And you have to go through all those things, and then which month concerned month they are paying, they are receiving, you have to find out, and you should be clear with that. 2 months or 1 month, you have to be clear with that, which month they are purchasing, which month they are paying tax, which month they are receiving interest. All these things you have to carefully go through, which has to be taken to receipts and which has to be taken to payments. You have to be careful with that also. So generally cash sales, cash received from debtors, it will come in receipts. Okay. Similarly, any interest they have received means that will come in receipts. Investment பண்ணிருப்பாங்க, அதனால interest on investment வந்திருக்கும், அது எந்த monthல receive பண்ணிருக்காங்கன்றத receiptsல கொண்டு போவோம். So like this, payments, purchases, everything will come under the payments. Okay. Expenses, everything will come under the payments. Okay. So with your opening balance, you have to add your receipts. You will get your total receipts. With the total payments, you have to subtract and you have to find out the closing balance of cash like this.